நீட் என்கிற ஒரு அநியாய தேர்வை எதிர்த்து இப்போது அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் இணைந்து இந்த ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவையை உருவாக்கி இருக்கிறது. திராவிடர் இயக்கம், பெரியார், கலைஞர், அண்ணா என்பவர்களை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் அதிகமாக இளைஞர்கள் அவர்களை பற்றி தேடி படிக்க தொடங்கினார்கள். நம் ஆளுநர் இங்கு ஆட்சி வந்த பின்னால் தான் மாநில உரிமை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமை என்பதை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவும் அண்மையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டுகிறேன் என்ற பெயரால் ஒரு போலியாக நடத்திய நாடகம் இன்னும் மக்களை கோபப்படுத்தியது. அது போராட்டத்தில் வந்து நிற்கிறது. நாம் இந்த நீட்டை பார்ப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்தாக வேண்டும். தொடக்கத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில்தான், சென்னை மாகாணத்தில்தான் வகுப்புவாரி உரிமையை பற்றி நாம் பேசினோம், வகுப்புவாரி உரிமையை பெற்றோம். அதோடு நின்றுவிடவில்லை நீதி கட்சி ஆட்சி. சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த ஒன்றிய அரசனுடைய அலுவலகங்களில் கூட மாநில அரசில் உள்ள வகுப்புவாரி உரிமை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடி அதற்கான ஒரு சட்டம் 1935 இயற்றப்பட்டது. சென்னை மாகாணத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளில், தொடர்வண்டித்துறையில், எல்லாவற்றிலும் இங்கிருந்த இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமை பின்பற்றுகிற ஆணையை நாம் மட்டும்தான் பெற்று வைத்திருந்தோம். இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லை. விடுதலை பெற்றதாக சொன்ன 1.5 மாதத்தில் அதை ரத்து செய்து விட்டார்கள் என்பது வேறு. அதற்கு பின்னால் மண்டல ஆணையம் வந்து நாம் பெற்றோம். ஆனால் அப்படிப்பட்ட உரிமைகளை பெற்ற நாம் தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இல்லை போன்ற ஒரு கேடுகட்ட நிலை நம் அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த போது இருந்தது. வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் தோழர்களே இடஒதுக்கீடு என்ற உரிமை 16(4) என்ற பிரிவில் அளிக்கப்பட்டிருந்ததை தவிர கல்வி நிலையங்களில் நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதற்கான ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரியில் நடந்த ஒரு தீர்ப்பு. அதனால் தமிழ்நாட்டில் எழுந்த போராட்டம், அந்த போராட்டம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. 15(4) என்கிற திருத்தம். அது கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு உண்டு. பிற்படுத்தப்பட்டோர் என்ற சொல் அப்போதுதான் இணைக்கப்பட்டது. அதற்கு முந்தைய பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று மொத்தமாக சொன்னார்கள். பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப் என்ற சொற்களை சேர்த்து ஒரு திருத்தம் வந்தது. தமிழ்நாடு மட்டும் போராடி எப்படி திருத்தத்தை கொண்டு வந்தது? அப்ப நாம் அதைத்தான் நீட்டோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ்நாடு மட்டும்தானே எதிர்க்கிறது என்று சொன்னார்கள். அரசியல் சட்டத்தில் கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லை என்பதற்கு தமிழ்நாடு மட்டும்தான் போராடியது. ஆனால் எப்படி போராட்டம் நடந்தது? பெரியார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் அப்போதுதான் பெரியாரிடமிருந்து விலகி போயிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டுக்கு முன்னால் தான் பிரிந்து சென்றிருக்கிறது. ஆனால் பெரியாரின் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு பகுதியினர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டு உரிமை என்று வருகிற போது தமிழன் என்ற உரிமை மட்டுமல்ல, இதுவரை வரலாற்று காலத்திலிருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பளித்தாக வேண்டும் என்ற சிந்தனை, அது எல்லோரையும் ஒருங்கிணைத்தது. ஒருங்கிணைந்த போராட்டம். வேறு வழியில்லாமல் 15(4) என்ற சட்ட திருத்தத்தை, இந்திய அரசியல் சட்டத்தின் முதல் திருத்தத்தை தமிழ்நாட்டின் போராட்டம் தான் கொண்டு வந்தது. அதை மனதில் கொண்டிருக்கிற போது இந்த நீட்டுக்காக நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாதா என்ற எண்ணத்தை தான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். பித்தலாட்டம் செய்கிற நேர்மையான எதிரிகளோடு நாம் போராடிவிட முடியும். ஆனால் பித்தலாட்டத்தையே தங்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறவர்களோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நீட் தேர்வில் கூடாது, அது சட்ட விரோதம் என்ற தீர்ப்பு 2013 வழங்கப்பட்டு விட்டது. 3 நீதிபதிகள் அமர்ந்து தீர்ப்பளிக்கிறார்கள். தலைமை நீதிபதி நீட் கூடாது என்கிறார். அடுத்து விக்ரமஜித் சிங் என்ற அடுத்த மூத்த நீதிபதி கூடாது என்கிறார். அனில் தவே என்ற நீதிபதி மாற்று தீர்ப்பை அளிக்கிறார். 2013 வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அதற்கான சீராய்வு மனுவை
அக்டோபரில் போட்டு விட்டார்கள். சரியாக 3 மாதத்தில் போட்டு விட்டார்கள். ஆனால் விசாரணைக்கு எப்போது வந்தது? 2013 தலைமை நீதிபதி அல்டபஸ் கபீர் பதவி முடிந்து சென்று விட்டார். 2015 டிசம்பரில் விக்ரம் அஜித் சென் போய்விட்டார். 2016 மாற்று தீர்ப்பு கொடுத்த அனில் தவே அந்த மேல்முறையீட்டு வழக்கை எடுத்துக் கொள்கிறார், சீராய்வு வழக்கை எடுத்துக் கொள்கிறார். காலம் கடந்து விட்டது. அவசரமாக செய்தித்தாளில் மட்டும் விளம்பரம் கொடுத்து விட்டு விசாரணைக்கு வந்தது. அவர் தலைமை, அவரும் பங்கேற்கிற ஒரு ஆயம்தான் நீட்டை பற்றி தீர்ப்பு சொன்னது. தேவையில்லாமல் இன்னொருவர் வந்து உள்நுழைந்தார். சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நீட் கூடாது என்ற ஒரு வழக்கை அவர்கள் போடுகிறார்கள். அவர் பாதிக்கப்பட்டவர் அல்ல, எந்த வகையிலும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர் அல்ல. ஆனாலும் அவர் வழக்கை இதோடு இணைக்கிறார்கள். சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னா எளிதாக சொல்லலாம், அண்ணாமலை ஐபிஎஸ் பாஸ் பண்ண ட்ரஸ்ட். அது இவரை போன்ற சங்கிகளை எல்லாம் தயார் செய்து யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி அடைகிற அந்த ட்ரஸ்ட். அவர்கள்தான் போட்ட வழக்கை இணைத்துக் கொண்டுதான் இந்த தடையாணை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பித்தலாட்டத்துக்கே பெயர் போன கூட்டத்தார்கள் பெயரை மாற்றுவார்கள், அதில் உள்ள ஒரு சொல்லை மாற்றுவார்கள். அப்படித்தான் எப்போதும் அவர்கள் சட்டத்தை நேர்வழியில் கொண்டு வராமல் குறுக்கு வழியில் செய்வதை வழக்கமாக கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நீட் மீது நாம் என்ன சொல்லுகிறோம்? பெரியார் அப்போது ஒருமுறை கேள்வி கேட்டார், கல்லூரியில் போவதற்கு மதிப்பெண் இல்லை என்றார்கள். அப்போது நாங்கள் படித்த காலத்தில் எஸ்எல்சி புத்தகத்தில் ஒரு சீல் அடிப்பார்கள், எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் இன்டு காலேஜஸ் என்று அதில் இருக்கும். ஏன்னா அதில் சில தேர்வுகளில் குறைவான மதிப்பெண் என்றால் நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். ஆனால் இவர்கள் எல்லாம் தேர்வடைந்து விட்டார்கள், தேர்ச்சி பெற்று விட்டார்கள், நல்ல மதிப்பெண் கொண்டு தேர்ச்சி பெற்று விட்டார்கள். தோழர் மணிரத்னம் அவர்கள் சொன்னார்கள் அனிதாவை பற்றி. நம்முடைய தேர்வு முறைக்கும் நீட் தேர்வு முறைக்குள்ள வேறுபாட்டை நாம் கவனிக்க தடவி விடுகிறோம். நம்முடைய தேர்வு முறை எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதுகிற தேர்வு முறை. அந்த தேர்வுகளில் கேட்கப்பட்டுகிற வினா எப்படி இருக்கும்? இதயத்தின் படத்தை வரைந்து பாகங்களை குறித்து அதன் செயல்பாட்டை விளக்கு என்று இருக்கும். அப்போ அவருக்கு இதயத்தின் தோற்றம் தெரியும், வடிவம் தெரிந்திருக்க வேண்டும், பாகங்களை தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய செயலாற்றல் செயல்முறைகள் தெரிந்திருக்க வேண்டும். இதை சரியாக எழுதினா தான் மதிப்பெண் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தேர்வு முறை என்ன? உன் அப்பாவின் பெயர் கருப்புசாமியா, குப்புசாமியா, ராமசாமியா, உன்னை டிக் பண்ணுன்னு சொல்லுவான். இப்படித்தான் அவருடைய தேர்வு முறை. முதலிலே தேர்வு 2017 போது ஒருவர் எடுத்திருந்தார். எல்லா கேள்வித்தாளுக்கும் ஏவுக்கு மட்டுமே டிக் அடித்தால் 114 மதிப்பெண் வந்தது. எல்லாத்துக்கும் ஏவுக்கு மட்டும் போட்டா, ஏபிசி 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 என்று போட்டால் 112 மதிப்பெண் வந்தது. ஒன்றும் படிக்கவே வேண்டாம், எல்லாத்துக்கும் ஏ போட்டினா போதும், உனக்கு 114. அனிதாவின் மதிப்பெண்ணை பற்றி நாம் பேசுவோம். எல்லாம் 1176. நான் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்பவன். அவர் கணக்கில் 200க்கு 200 பெற்றிருந்தார், வேதியியலில் 200க்கு 200 பெற்றிருந்தார், இயற்பியல் 200க்கு 199 பெற்றிருந்தார், உயிரியலில் 200க்கு 193 பெற்றிருந்தார். கணக்கை விட்டுவிடுங்கள், அது மருத்துவக் கல்லூரிக்கு பொருந்தாது. மற்ற 3இல் 600க்கு 593 மதிப்பெண் பெற்ற பெண் அவர். அவரால் 720க்கு 107 பெற முடியவில்லை. அதனாலதான் தேர்ச்சி இல்லை, அவருக்கு இடமில்லை. அப்போ 600க்கு 593 விரிவான விடை எழுதுகிற டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதி மதிப்பெண் பெற்ற பெண்ணால் 720க்கு ஏன் 107 கூட பெற முடியவில்லை? இப்போ பெண்ணின் அறிவாற்றலில் குறைவா அல்லது தேர்வு முறையில் குறைவா? இதுதான் நாம் பேசுகிறோம். இதன் நோக்கங்களாக சொல்லப்பட்டதெல்லாம் எப்படி தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்பதை விளக்கி இருக்கிறார்கள். நாங்கள் அந்த பணம் சம்பாதிக்கிற முறையாக இதை கல்லூரிகள், இது முதல்ல அரசு கல்லூரிகளுக்கு பொருந்தாது என்று முதலில் சொன்னார்கள். இது தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் என்று சொன்னார்கள். முதலில் அப்படித்தான் சொன்னார்கள். ஒரு அரசு கல்லூரி இணைத்துக் கொண்டார்கள். அதற்கப்புறம் எவ்வளவு மதிப்பெண்? கடந்த ஆண்டு நம்முடைய தனலட்சுமி மருத்துவக் கல்லூரியில் 94 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பணம் இருக்கிறது என்பது மட்டும்தான் காரணமா? வேற நீட்டில் உயர் மதிப்பெண் பெற்றா சேர்ந்திருக்கிறார். அதற்கு முன்னாலே உங்களுக்கு அண்மையில் எல்லா செய்தித்தாளும் 2017 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன்று போட்டான். வேதியியல் பாடத்தில் 0 வாங்கியவர்களும் மைனஸ் மார்க் வாங்கியவர்களும், இயற்பியலில் 0 வாங்கினவங்களும் மைனஸ் மார்க் வாங்கியவர்களும். ஆனால் இதில் மட்டும் அதிக மதிப்பெண் பெற்று அவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள்.
அதை பற்றிய ஒரு விரிவான 2017 வந்தது. மீண்டும் ஒரு முறை இப்போது எல்லா செய்தித்தாளில் சமூக ஊடகங்கள்லாம் வந்ததை நாம் பார்த்திருப்போம். அப்போ குறைந்தது இந்த மதிப்பெண் குறைவான மதிப்பெண் என்றாலும் இவ்வளவு மதிப்பெண் குறையாக எந்த பாடத்திலும் இருக்கக்கூடாது என்ற திட்டம் கூட இல்லை. மொத்தமாக இது வாங்கிட்டா போதும். அப்போ அவருக்கு இயற்பியல் தெரிய வேண்டாம், வேதியியல் தெரிய வேண்டாம், உயிரியல் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் என்றால் அது என்ன தேர்வு? அந்த மாணவன் என்ன தகுதி பெற்ற மாணவன்? அப்படித்தான் இப்போது நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த நிலையில் இப்படிப்பட்ட நாம் சமூக நீதியை நேசிக்கிறோம். திராவிடர் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நீதி கட்சி காலத்தில் அவர்கள் கொள்கையாக வைத்திருந்தது சமூகத்தின் அனைத்து பிரிவினர்களிலும் முடிவெடுக்கும் இடத்தில், நிறைவேற்றும் இடத்தில், அதை பரிசீலிக்கும் நீதித்துறையில் அனைத்து தரப்பு மக்களும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கொள்கையாக கொண்டிருந்தார்கள். அதுதான் வகுப்பாரி உரிமை என்று சொன்னார்கள். அதிலே பாலியல் ரீதியான நீதியும் வழங்கப்பட்டது. நீதி கட்சியினுடைய மருத்துவக் கல்லூரி அனுமதியில் 300 இடங்கள்ல 4 பகுதிக்கு 75 பிரித்தார்கள். அந்த 75 ஒவ்வொரு 4 பகுதியாக தமிழ்நாட்டை பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் 75 இடங்கள். அதில் குறைந்தது 20 விழுக்காட்டினர் பெண்களாக இருக்க வேண்டும், உரிய தகுதி மதிப்பெண் பெறாமல் இருந்தாலும் என்ற விதியோடு இங்கு மருத்துவக் கல்லூரியில் நடவடிக்கை சேர்ப்பு நடந்து கொண்டிருந்த நீதி கட்சி காலத்தில் அதுதான் தோற்கடிக்கப்பட்டது. வகுப்பாரி ஆணை தான் தோற்கடிக்கப்பட்டது. நீதிமன்றம் தவறு என்று சொன்னது. அப்ப நாம் இப்போது 33 ஆனால் 40களில் அதை பற்றி 20 விழுக்காடு பெண்களுக்கு கட்டாயம் இடம் இருக்க வேண்டும் மருத்துவக் கல்லூரி என்று சொன்ன முறை, அதுவும் ஒரு சமூக நீதி பார்வை. அப்ப சமூகத்தில் வரலாற்று காலத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அவர்களும் பங்கேற்பு தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு முறை ஒரு செய்தியை சொன்னால் தெரியும், அமெரிக்காவில் கருப்பர்களுடைய உடல்நிலை சுகாதாரம் மேம்படவில்லையே என்பதற்கான ஒரு ஆராய்வு நடந்தது. கென்னடிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த லிண்டன் பி ஜான்சன் காலத்தில் ஒரு குழு அமைத்தார்கள். ஏன் இவர்களுடைய சுகாதார நிலை மேம்படவில்லை? சாலிவன் என்ற அந்த மருத்துவ துறையினுடைய செயலாளர் தலைமையில் நடந்தது. அந்த குழு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை சொன்னார்கள், மருத்துவர்கள் வெள்ளையராக இருப்பதால் கருப்பர்கள் சுகாதார நிலை மேம்படவில்லை. அதுதான் அவருடைய முடிவு. அவன் தொடக்கூட மறுக்கிறான், நம்மூர் பார்ப்பானை போல தொடாமல் மருத்துவம் செய்கிறான். எப்படி அவர் முன்னேறுவார்கள்? அப்ப கருப்பர்களும் மருத்துவராக வருவதுதான் அது சரியாக இருக்கும் என்ற காரணத்தால் அவர் ஒரு சொல்லை கல்ச்சரல் காம்பிடன்ஸ் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். எங்கள் மக்கள், அடித்தட்டு மக்களுடைய சுகாதாரம் பேண வேண்டும் என்றால் அடித்தட்டு மக்களில் பலர் மருத்துவராக இருக்க வேண்டும். ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்வது சின்னப்ப ரெட்டி சொன்னார், மெரிட் அண்ட் எஃபிஷியன்சி என்று சொல்லுகிறார்கள். மெரிட் என்றால் என்ன? மக்களின் குறைகளை உடனடியாக உணர்ந்து கொள்ளுகிற ஆற்றல் தான் மெரிட். எஃபிஷியன்சி என்றால் என்ன? அதற்கு உடனடி தீர்வை கண்டு நடவடிக்கையில் இறங்குவதுதான் எஃபிஷியன்சியை தவிர ஒரு மதிப்பெண்களை மட்டும் நீங்கள் மெரிட் அண்ட் எஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடாது என்று வசந்தகுமார் என்ற வழக்கிலே சொன்னார். அதை தான் நினைவூட்டுகிறோம். எங்கள் மக்களில், அனைத்து தரப்பு மக்களிலும் மருத்துவர்கள் வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தது நேரடி மாணவர் சேர்க்கை. உயர்ஜாதி பணக்கார நகர்ப்புற மக்கள் மட்டும் சேருவதற்கு வாய்ப்பை கொடுப்பது நீட் தேர்வு. ஐஐடியும் அப்படித்தான். நாம் கோடிக்கணக்கில் செலவு செய்து அவர்களெல்லாம் உடனே 82 விழுக்காடு வெளிநாட்டில் இருக்கிறார்கள். நாங்கள் அப்போதிருந்தே கோரிக்கை வைத்தோம், இப்போ சலித்து போய் விட்டுவிட்டோம். குறைந்தது 5 ஆண்டு இந்தியாவில் பணியாற்ற வேண்டும், குறைந்தது 10 ஆண்டு இந்தியாவில் பணியாற்ற வேண்டும் என்பதை போல நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு போட முடியுமா உங்களால்? தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட முறை இருந்தது. நல்ல மருத்துவர்கள், நல்ல மருத்துவ பேராசிரியர் கிடைத்தார்கள். அது தொடர வேண்டும் என்றால் இந்த நீட்டை ஒழிப்போம். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் அனைத்து இயக்கங்களும், அனைத்து அமைப்புகளும், அனைத்து மக்களும் இந்த ஒற்றை கோரிக்கையை நம்முடைய கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு போராடுவோம். அதை முன்னெடுத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு, மருத்துவ அணி, இளைஞரணி, மாணவரணி செயலாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.